என்ன கல்லுன்னு சொல்றியா? யார் நீ? நான் ஒரு தேர்தலில் மிகப்பெரிய தேர்தலில் தோல்வி பெற்று வந்துட்டு இருக்க வழியில நாளைக்கு ஷூட்டிங் எங்கன்னு கேட்டேன். இல்லை சார் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. எதுக்கு சார்னு கேட்டேன். இல்லை இந்த நேரத்தில் இந்த எமோஷன்ல எப்படின்னாங்க. நான் சொன்னேன் சார் அது வேறு இது வேறு, நாளைக்கு ஷூட்டிங் நடிக்கிறேன்னு சொன்னேன். That should be your attitude. That should be the attitude to think. ஆனா நம்ம தோல்வி என்பதை நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி வரவே வராது. பல தோல்விகளை கடந்து வருவதுதான் வாழ்க்கை என்று உணர்ந்தவன் தான். நான் பிஎஸ்சி கணிதம் படித்து விட்டு நான் சைக்கிள் போய் பேப்பர் போட்டு ஒரு பத்திரிகையாளராக சைக்கிள் கடையில் சைக்கிள் ஃபிட்டராக நான் அவரோட பத்தி சொன்னேன். I wanted to say about myself. Many people may not know that. நான் ஒன்றும் இங்கே வானத்தில் குதிச்ச நட்சத்திரம் கிடையாது. எங்க அப்பாவுக்கு 5000 ரூபாய் சம்பளம். செய்திகள் வாசிப்பது ராமநாதன் கண்ணீர் குரலுக்கு சொந்தக்காரங்க ஆல் இண்டியா ரயில்ல வேலை செஞ்சவர் தான் அவரும். ஸோ நாங்க வீடு கட்டணுன்ற எல்லாம் எங்க அப்பாவுக்கு வந்துதான் இல்லைன்னு தெரியாது. மொத்தம் நாங்க சென்னைக்கு வந்தபோது 11 வீடு மாறி இருக்கும். My father never had the opportunity to build a house. But he developed me. நான் படிச்சு பாஸ் பண்ணி உழைச்சு சரத் நீ வீடு வாங்கணும் என்ன உந்துதல் பண்ணது நினைத்து பார்க்க வைத்த படம் 3 BHK. இதுல தேவயானி அப்கோர்ஸ் 27ஆம் தேதி நாளை 28 ஆண்டுகள் சூரிய வம்சம். It's so nostalgic to say that. நான் 28 வருஷம் ஒரு படம் கொண்டாடப்படுகிற யோகி பாபு டயலாக்ல இந்த படத்தை பார்க்கும்போது சூரிய வம்சத்தை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லும் போது இட்ஸ் ஸ்டில் ரெலவென்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு படம் மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால் அது ஒரு குடும்பமான படம் சென்று அடைந்திருக்கிறது சொன்னால் அதுக்கு பல படங்கள் போய் அடைந்திருக்கலாம். ஆனா அந்த சூரிய வம்சம் நாட்டாமை நட்புக்காக நான் நடிச்ச படத்தை நான் சொல்லிக்கிறேன். பல படங்கள் போய் ரீச் ஆயிருக்கு. சோ ஒவ்வொரு கதையும் அந்த கதை மக்களுடன் ஒன்றிணைந்து இருக்கும் போது அது ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறது நான் சொல்லணும். சோ அடுத்ததா சரத் சார் கிட்டத்தட்ட 3 டிகேட் 150க்கும் மேற்பட்ட படங்கள், எவ்வளவோ அனுபவங்கள். அந்த சாரோட பயணம் பெருசு, அனுபவம் பெருசு. சோ சார் அவரோட பிலிமோகிராஃபி ஏன்னா ராம் சார் பேசினாங்க, விவேக் அண்ணா பேசினாங்க, எல்லாருமே சாரோட கனெக்டிவிட்டியா பேசினாங்க. அந்த மாதிரி எனக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சில விஷயங்கள்லாம் சார் கிட்ட இருக்கு. சோ சில ஃபைட்லாம் சார் பர்ஃபார்ம் பண்ணும்போது அப்படி திரும்பினோட இந்த முடி மட்டும் பயங்கரமா ஆடும். அந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணி சார் மாதிரி முடி வெட்டுங்கலாம் சின்ன வயசுல கேட்டிருக்கேன். சோ விவேக் பிரசர் நான் சொன்ன மாதிரி இதையும் நான் எங்கேயும் சொன்னதில்லை. சோ இப்படி அந்த பெரிய ஸ்டேஜ்ல இதை சொல்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நன்றி. சோ சரத் சாரால ஒரு ஹீரோவா சூப்பரா அந்த கதையை லீட் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். கதாநாயகனா மட்டும் இல்லாம கதையின் நாயகனா அந்த கதையை சூப்பரா மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியும். சப்போர்ட்டிங் ரோலா அதை எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட இடம் பிடிக்க முடியும். வில்லனா கலக்க முடியும், மிரட்ட முடியும். அப்படி கதைக்கு என்ன தேவையோ, கதை என்ன கேட்குதோ அதுக்கு தன்னை 100% இல்ல 200% உழைப்ப கொடுத்து அதை ஸ்கிரீன்ல கொண்டு வரக்கூடிய ஒரு பிரமாதமான நடிகர். அவரோட பிலிமோகிராஃபி, அவருடைய படங்கள், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அதை சொல்லும். சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களை, வாசுதேவன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். வெல்கம் சார். ட்ரைலர்ல பார்க்கும்போது பயங்கரமா இருந்தீங்க சார். சேஞ்ச் ஓவர்ஸ்லாம் வருகை வந்திருக்கின்ற அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதுக்கு என்ன 11:20 அழைத்தார்கள் என்ற காரணத்தை நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன். நான் அருண் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. 9 o'clock ஷாப்னா எனக்கு ஒரு சின்ன அந்த 9னா 9 வந்துடுவேன், 9:20னா 9:20 வந்துடுவேன், 10னா 10க்கு வந்துடுவேன். ஆனால் இன்னைக்கு என்ன போச்சுன்னா ஒரு நல்ல காரியத்துக்கு 11:30 மணிக்கு என் மனைவியும் நானும் கையெழுத்திட வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது. இல்லாட்டி இவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில நான் சீக்கிரமாக போக வேண்டிய ஒரு சூழலால் நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன், பேச அழைக்கப்படும் என்பதை தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இல்லாட்டி நான் அந்த ஃபங்க்ஷன் இறுதி வரை இருக்கிறவன் தான். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அது என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அங்கிருந்து இங்கே வந்தவன் நான் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால என்ன முதல்ல அருண் எங்க இருக்கீங்க தெரியலையே, என்ன மன்னிச்சிருங்க, தப்பா நினைச்சுக்கேன், கோவப்பட்ட மாதிரி தெரிஞ்சது. என்ன சார் இந்த மாதிரி எப்படி சார் இப்போ சினிமா ஃபங்க்ஷன்னா இப்படி தானே சார் இருக்கும் அப்படின்னீங்க. அது நான் வருத்தப்படல. ஏன்னா வாசுதேவன் வருத்தப்படாத ஒரு கேரக்டர். இந்த படம் முதல்ல கணேஷ் எனக்கு ஸ்ரீ கணேஷ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ. இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல் ஃபிலிம் தட் ஐ எம் பார்ட் ஆஃப். அப்புறம் இதுல சித்தார்த் கூட ஒரு இன்டெலிஜென்ட் பஞ்சு மாறி வில்லம் கொண்டவர் என்றெல்லாம் சொல்லி ராம்சான் சொன்னாங்க.
பஞ்சு மாதிரி உள்ளம் இருக்கிறதோ இல்லையோ, அவர் வந்து தைரியமான ஒரு நல்ல ஒரு நண்பன் சொல்லலாம். இங்கதான் அவர் அருகில் வந்து பழகுகின்ற வாய்ப்பு கிடைச்சது இந்த படத்துல. இதுல தேவயானி அப்கோர்ஸ் 27ஆம் தேதி நாளை 28 ஆண்டுகள் சூரிய வம்சம். It's so nostalgic to say that. நான் 28 வருஷம் ஒரு படம் வந்து கொண்டாடப்படுகிற யோகி பாபு டயலாக்ல இந்த படத்தை பார்க்கும்போது சூரிய வம்சத்தை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லும் போது இட்ஸ் ஸ்டில் ரெலவென்ட்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு படம் வந்து மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால் அது ஒரு குடும்பமான படம் சென்று அடைந்திருக்கிறது சொன்னால் அதற்கு பல படங்கள் போய் அடைந்திருக்கலாம். ஆனா அந்த சூரிய வம்சம், நாட்டாமை, நட்புக்காக நான் நடிச்ச படத்தை நான் சொல்லிக்கிறேன், பல படங்கள் போய் ரீச் ஆயிருக்கு. சோ ஒவ்வொரு கதையும் அந்த கதை வந்து மக்களுடன் ஒன்றிணைந்து இருக்கும்போது அது வந்து ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு நான் சொல்லணும். அந்த விதத்துல ஸ்ரீ கணேஷ் வந்து அந்த கதை சொல்லும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு நிறைய கேள்விகள்லாம் இருந்தது. ஏன்னா இங்க எல்லாரும் பேசும்போது ஏழை, பணக்காரன், நடுத்தர வர்க்கம், வசதி படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கனவு வீடு என்று சொன்னார்கள். உண்மைதான். அந்த வீடு எல்லாரையும் கட்ட முடியுமான்றது தெரியாது. அது கனவாகவே இருந்து மறைந்து விடுவார்கள். இது வந்து எப்படி எல்லாருக்குமே வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா? ஏன்னா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் வீடு இருந்தாதான் என்ன, வாடகை வீட்டுல இருந்தானே, சொந்த வீட்டுல இருந்தானே, ஒரு வீடு இருக்கு அது நிம்மதியா வாழ்ந்தாலே போதுமே அப்படி நினைக்கின்ற காலம் கூட உண்டு. நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க, என்ன சார் சார் நீங்க வீடு விற்கிறீங்களாமான்னு கேட்டாங்க. சரி வீடு விற்கல, அந்த வீடை வந்து பெருசா இடிச்சு கட்டுறேன், இது கூட தெரியாது வீடை விற்கிறீங்கன்னு கேட்டாங்க. வீடுல வந்து ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் பண்ணி இங்க வந்து சொல்லியிருக்காங்க எல்லாரும். அப்கோர்ஸ் when you build a home, அது முதல் முறையாக உழைத்து சம்பாதித்து கட்டுகின்ற இல்லத்தை உண்மை பெருமையா பார்க்க வேண்டிய சூழல் தான் அனைவருக்கும் இருக்கணும்ன்றதுல வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடு எனக்கு கிடையாது. அது நான் கேட்ட ஒரே கேள்வி, ஸ்ரீ இது வந்து ரீச் ஆகுமா? எல்லாருக்கும் வீடு கட்டணும்ன்ற ஆசை இருக்கா? இல்லாட்டி சம்பாரிச்சு நல்லா இருக்கணும், பிறந்த குட்டி நல்லா இருக்கணும், வருங்காலம் நல்லா இருக்கணும், சேமிச்சு வைக்கணும்னு நினைப்பாங்க, வீடு கட்டணும்னு நினைப்பாங்களா என்ற ஒரு கேள்விதான் வந்தது. ஆனா இந்த படத்துல வந்து நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து I felt yes, I think a home, a roof above the head is compulsory and a must. அது வந்து இங்க வந்து இன்னைக்குதான் அருணை பத்தி ராம் சார் சொல்லும் போது எல்லாருமே அதே பாதையில வந்திருக்கும். வானத்திலிருந்து குதிச்ச நட்சத்திரம் அல்ல நம்ம எல்லாரும். உழைத்து கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை உள்ளடக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. நான் அருணை பத்தி சொல்லும்போது அருண் வந்து இந்த மேடையில நான் போன பிறகு அனௌன்ஸ் பண்ணுவாரு, இந்த மாதிரி அவர் அடுத்த படத்தை கதாநாயகனா நடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஷேவ் பண்ணிட்டு கிளீன் ஷேவோட வந்திருக்காரு நான் நினைக்கிறேன். எனக்கு மனசுல படுது. அதுவும் தேவயானி இயக்கத்துல நடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு படம் ஒத்துக்கிட்டாரு, தேவயானி இயக்க சாந்தி டாக்கீஸ் வந்து தயாரிக்க நானும் சித்து நடிக்கிறத ஒப்புதல் அளித்து விட்டோம். அதனால அது பண்ணுவாரு நம்பிக்கையோட நான் பேசுறேன். நான் தேவயானி டைரக்டர் ஆயிட்டாங்க. சோ இங்க படத்துல வந்து நீங்க ட்ரெய்லர் பார்க்கும் போதும் சரி, பக்கத்துல சைத்ரா பண்ணி கேட்டாங்க, சரத் சார் என்ன கண்ணீர் வந்தது போல் தெரிகிறேன்னு சொன்னாங்க. கண்ணீர் வந்தது போல் தெரியவில்லை, உண்மையாக கண்ணீர் வந்ததுதான் என்று சொன்னேன். ஏன்னா it is so emotional to look at it, the way it is cut. எடிட்டர் பேசிட்டு இருந்தாங்க. and DK ஜிதம் worked with us initially. இது ஒரு வாழ்க்கைக்கு இன்று மக்களோடு மக்களாக இணைந்து பார்க்கும்போது இந்த குடும்பம், ஏன்னா குடும்பம் தான் மெயின், இது ஸ்ட்ரென்த். அது டிஸ்இன்டிகிரேட் ஆகக்கூடாது. எந்த ஒரு சூழலும் தாய் தந்தை வணங்குவதுன்னு சொல்ற மாதிரி அந்த குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக வைத்திருப்பது மிக மிக கடினம். அது இந்த காலகட்டத்தில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு சோதனைகள். நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் சொல்றேன், படத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. அந்த வேதனைகளும் சோதனையும் வருகின்ற காலகட்டத்தில் நினைத்திருந்தது நடக்கிறதா இல்லையாம அந்த கதை. அதுவும் ஸ்ரீ கணேஷ் வந்து சித்தரித்த விதம் யதார்த்தமா இந்த வாழ்க்கையில இப்படிதான் இந்த நடுத்தர குடும்பம்னா இப்படிதான் இருக்கும். படிக்க வைக்கிறது எப்படி, கல்லூரிக்கு போறது எப்படி, கல்லூரி வேலை கிடைக்கிறது எப்படி, கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படி, உடல்நலம் சரியில்லாம போனா எப்படி, இதெல்லாம் தாண்டி உங்க கடமை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மிக மிக கடினம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு படம் இது. ஆனா கடைசியில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கின்ற படமும் இதுதான். அதனால கடைசியில ஜெயிக்கணும்னு சொன்னது பாத்தீங்களா, that is where we stand. Life is full of challenges என்னை பொறுத்த வரைக்கும். lot of risks are there. இதுல வந்து சாதிச்சு காட்டணும், எந்த இடத்துலயும் மனசை வந்து விட்டுறக்கூடாது. நேற்று இன்டர்வியூ நாசித் அண்ட் தேவயானி சொன்ன ரவிக்குமார் சார் கேட்டாங்க,
நான் வந்து ஒரு தேர்தலில் வந்து மிகப்பெரிய தேர்தலில் தோல்வி பெற்று வந்துட்டு இருக்க வழியில வந்து நாளைக்கு ஷூட்டிங் எங்கன்னு கேட்டேன். இல்லை சார் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. எதுக்கு சார்னு கேட்டேன். இல்லை இந்த நேரத்தில் இந்த எமோஷன்ல எப்படின்னாங்க. நான் சொன்னேன் சார் அது வேறு இது வேறு, நாளைக்கு ஷூட்டிங் வந்து நடிக்கிறேன்னு சொன்னேன். That should be your attitude. That should be the attitude to think. ஆனா நம்ம தோல்வி என்பதை வந்து நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி வரவே வராது. பல தோல்விகளை கடந்து வருவதுதான் வாழ்க்கை என்று உணர்ந்தவன் நான். நான் பிஎஸ்சி கணிதம் படித்து விட்டு நான் வந்து சைக்கிளில் போய் பேப்பர் போட்டு ஒரு பத்திரிகையாளராக சைக்கிள் கடையில் வந்து சைக்கிள் ஃபிட்டராக நான் அவரோட பத்தி சொன்னேன். I wanted to say about myself, many people may not know that. நான் ஒன்றும் இங்கே வானத்திலிருந்து குதிச்ச நட்சத்திரம் கிடையாது. எங்க அப்பாவுக்கு 5000 ரூபாய் சம்பளம், செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்ற கண்ணீர் குரலுக்கு சொந்தக்காரங்க, ஆல் இண்டியா ரயில்ல வேலை செஞ்சவர் தான் அவரும். ஸோ நாங்க வந்து வீடு கட்டணுன்ற எல்லாம் எங்க அப்பாவுக்கு வந்துதான் தெரியாது. மொத்தம் நாங்க வந்து சென்னைக்கு வந்தபோது 11 வீடு மாறி இருக்கோம். My father never had the opportunity to build a house, but he developed me. நான் படிச்சு பாஸ் பண்ணி உழைச்சு சரத் நீ வீடு வாங்கணும் என்ன உந்துதல் பண்ணது நினைத்து பார்க்க வைத்த படம் 3 BHK. It's truly emotional. It relates to me. அதான் சைத்ரா கேட்கும்போது சொன்னேன் கொஞ்சம் ஈரமா இருக்கு. This is where we take our lives back to where we started from. அதுதான் இந்த படம். ஸோ இதுல பல பாடங்கள் வந்து இதுல இருக்கு. How to fight in life. You just cannot give up. Go towards your aims and goals and ambitions. You can achieve it. அது முடியாதுன்னு நினைச்சிட்டோம்னா நம்ம finished. ஒரு பாக்ஸிங் பவுட்ல கீழே விழுந்தோடனே you are lost ன்னு நினைக்க கூடாது. That's when you lose. Try to get up. You can win. எப்போது விழுந்து விட்டோம் நினைத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா then you lose. But when you can get up, then you can never lose. ஏன்னா அந்த ஒரு பஞ்ச் கொடுத்தோம்னா விழுந்து தடுமாறி விழுந்திருக்கலாம். ஆனா when you get up, maybe you can give a better punch and still make the other fellow fall. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேலஞ்சஸ் எப்படின்றது இந்த படம், அந்த சேலஞ்சஸ் எப்படி எதிர்கொண்டார்கள்ன்றது படம். இதுல நடிக்கும் போது we all became a family சொல்லலாம். இது no exaggeration. அது ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து பேசுறாங்க நினைச்சாதீங்க. Really emotionally I'm connected to 3 BHK. I'm connected to this family of Vasudevan family truly, and this family is forever நினைக்கிறவனா. At any point of time say this is my family, Devyani will be my family, Chaitra will be my family, Mita will be my family, Ganesh will be my family, and most of all the most respected இது ஒரு பெரிய அந்த சகோதரர் கிடைச்சிருக்கா அருண் விஸ்வா தான். So there is no doubt about it. And Ram sir சொல்லும் போது I understood why he is fighting to make a good film அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். அப்புறம் DK சிறந்த ஒரு கேமராமேன், நான் அவரை பார்ப்பேன், சீங்கரை சொல்லி பார்ப்பேன். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த கிரிட்டிக்கலா ஏதாச்சும் நினைச்சிட்டு மண்டை சும்மாவே இருக்காது. சித்துக்கு அப்படிதான், எனக்கு அப்படிதான் டவுட் வந்துட்டே இருக்கும். அது ஏன்னா தொடர்ந்து நிறைய படம் பண்ணிட்டனால மண்டையில ஏதாச்சும் இது பண்ணிடலாமோ அப்படி பண்ணலாமா நினைச்சுட்டு so many times we raise few doubts. அதுல ஸ்ரீகணேஷ் வந்து நிறைய இயக்குநர்கள் பார்த்துட்டேன். நான் ஸ்ரீகணேஷ் is such a sweetheart, சொல்லுவாங்க ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர்னு சொல்லுவாங்க. லீ குவான் யூ பத்தி சொல்லுவாங்க. லீ குவான் இஸ் a person who loved the people of Singapore. ஆனா he was a sweet hearted dictator ன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து செய்யறத செஞ்சிருங்க சார் அப்படின்னு நம்ம சிரிச்சிட்டு சொல்லுவார். அவ்வளவுதான். நான் சொல்லுவேன் கணேஷ் இது மாதிரி இதுல இந்த டயலாக் இப்படி மாத்தி சொல்லிடுறேன் கணேஷ். சரி சார் அப்படியா சார் ஓகே சார் அப்படின்றாரு. சரி நான் அந்த டயலாக் எழுதி வச்சுட்டு சரி போய் சொல்லலாம் போனோன்னு ஷார்ட்டெல்லாம் வச்சுட்டு சார் நான் சொன்னதை மட்டும் அப்படியே சொல்லிடுறேன் சார். இதுதான் ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர். நீங்க மாத்திலாம் சொல்ல வேண்டாம் சார், எனக்கு தெரியும் சார், ஸ்கிரிப்ட் எழுது நான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன், அந்த புக்கை நான் எழுதியிருக்கேன், எனக்கு தெரியும் சார், நீங்க பெரிய எழுதுறாருக்கலாம், நிறைய படம் நடிச்சிருக்கலாம், நான் சொன்னது மட்டும் செஞ்சிருந்தேன் சார். I like that about him. A conviction that what he has written will be there in the screen சொல்லி நினைச்சதான் ஸ்ரீ கணேஷ். இனிஷியலா என்ன இப்படி சொல்லிட்டே இருக்காருன்னு பார்த்தேன். பட் கணேஷ் ஹேட்ஸ் ஆஃப் வாட் எவர் யூ ஃபெல்ட். சரத் அந்த மாதிரி கேட்டுட்டே இருக்காரு கேள்வினா கேள்வி கேட்கும் போதுதான் நல்லது வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. So if you feel I have done anything harsh அதை சொல்லியிருந்தேன்னா சொல்லலை. இருந்தாலும் I apologize if I have done anything any harm to your mind. Mentally I have disturbed you. I felt like saying that to you. இந்த படம் வந்து ஒரு great effort தான் நான் சொல்லுவேன். How it's going to reach the mass, how எங்க போய் ரீச் பண்ண போகுது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. We have done our job well. Vasudevan has worked well. Shanti has worked well. Aarti has worked well.
Prabhu has worked well and Aishu has worked well. Correct தானா சைத்ரா? Sorry, நான் குடும்பத்தை மறந்துட விடாது, அதனால சொன்னேன். So everybody has done the part. அதில் வருகின்ற அனைவருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு வரும். இந்த படத்தை போய் பாருங்க. அண்ட் ஒன் திங் நான் எல்லாருக்கும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். The audience, when you go and see, other than the press and the media who are authorized, who are given the right to even criticize a movie or write good about a movie, they have the right because they are film critics. But as audience, நீங்க போய் படம் பார்க்கும்போது keep your judgment reserved. Let everybody see it and come up with an opinion. படங்களை போய் பார்த்து உள்ள இருந்துகிட்டே மச்சான் உள்ள வந்துடுறா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்க வியூ அப்படி டேஸ்ட் டிஃபர். உங்களுடைய விஷயம் இன்னொருத்தருக்கு அமிர்தமா இருக்கலாம், அது நமக்கு தெரியாது இல்லையா? So let them all go there, you all go watch the film. Let every individual make their own decision how this movie is. அப்படி பண்ணா இந்த கலை உலகம் எங்கும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி உங்களை விட்டு இங்கிருந்து பிரிந்து செல்வதற்கு மனம் இல்லாவிட்டாலும் இன்று இருக்கிற இந்த அப்பாயின்மெண்ட் அப்படி இல்லாட்டி ஐ won't go anywhere. நான் பத்திரிகையாளர் சபர் கேள்வி கேட்கணும்னு நினைப்பாங்க என்ன, அதுக்கு நான் பதில் சொல்லியே நான் பழகியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் கனவெல்லாம் நிஜமாகும் சொல்லி வரிகளில் இருக்கு இல்லையா? நீங்க எல்லாம் உழைச்சோம்னா, உண்மையா நாம் அனைவரும் உழைத்தால் உழைப்புக்கு ஒரு வெற்றி உண்டு. உழைப்பவரே உயர்ந்தவர், உழைப்பு உயர்வதரும் என்று புரட்சித் தலைவர் மக்கள் தலைவன் கையெழுத்திட்டது போல உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் உயர்வோம். உண்மையாக உழைத்தால் வெற்றி வரும். அந்த வெற்றியை நோக்கி பயணங்கள் சொல்லி இந்த படம் சிறப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களுடன் திரையரங்கில் நிரம்ப, காட்சிகள் நிரம்ப நல்ல வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் தேங்க்யூ சார். ஸோ சார் நீங்க இப்போ கிளம்புறனால என்டையர் 3 BHK காஸ்ட் அண்ட் க்ரூ ஸ்டேஜ்ல இருந்து போட்டோ மட்டும் எடுத்துடலாம் சார். ஓகே சார், ப்ளீஸ் எல்லாரும் ஸ்டேஜ்க்கு வாங்க ப்ளீஸ். BHK ஃபேமிலியோட மொத்த காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே ஸ்டேஜுக்கு வரலாம் ப்ளீஸ். சரத் சாருக்கு இந்த வாசுதேவன்ற கேரக்டர் எவ்வளவு கனெக்டா இருக்குன்றது அவர் பேசுறது இருந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அவர் எவ்வளவோ படங்கள் பண்ணாலும் அவர் மனசுல நிச்சயமா வாசுதேவன்ற கேரக்டருக்கு என்னைக்கும் தனியிடம் இருக்கு அப்படின்றதும் புரிஞ்சுக்க முடிஞ்சது. சாந்தி டாக்கீஸ் டீம் எல்லாருமே ஸ்டேஜுக்கு வரலாம் ப்ளீஸ். ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாருமே மேல வந்துடலாம். டெக்னீஷியன்ஸ், டைரக்ஷன் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டிஓபி டீம் எல்லாருமே ஸ்டேஜுக்கு வந்துடலாம். இப்போ ஒரு போட்டோ செஷன் தான் இப்போ. ஸோ என்டையர் டீம் ஸ்டேஜ்ல இருக்காங்க. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஸோ எல்லாரும் ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம்.
தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்டையர் காஸ்டும் குரூக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ படத்துடைய நாயகிகள் 2 பேருமே ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா சரியா இருக்கும். மீதா அவர்களும் சைத்ரா அவர்களும் ப்ளீஸ் ஸ்டே பேக். ஸோ என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும்.